everyone, இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.1ல நம்ம first question பார்க்க போறோம். Questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A cross B, A cross A and B cross A. இதை வந்து நம்ம find பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And set A, set B அந்த மாதிரி நமக்கு 3 subdivisions-உம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இங்க நம்ம மெயின் கான்செப்ட் இதோட டாபிக் என்ன அப்படின்னா கார்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா இப்ப எனக்கு செட் ஏ இருக்கு. இப்ப இந்த செட் எடுத்துக்கோங்க, இதுல சில எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி செட் பி, இதுலயும் சில எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நான் பேர் பண்ணி எழுதுறது தான் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு 2 mark கொஸ்டின். தென் இது வந்துட்டு எந்த ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் நம்ம ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஏ கிராஸ் பி இல்லைன்னா பி கிராஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு. இப்ப ஏ கிராஸ் பி அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் செட் ஏ, அதாவது எந்த எலிமெண்டா இருந்தாலுமே என்ன செட்டா இருந்தாலுமே இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன செட் இருக்கோ அந்த செட் ஓட எலிமெண்ட் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். இப்போ பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும். இப்ப சப்போஸ் எனக்கு பி கிராஸ் ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா செட் பில என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல எனக்கு வரணும். அதே மாதிரி செட் ஏல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு செகண்ட் பிளேஸ்ல வரணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும். செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு செகண்ட் பிளேஸ்ல தான் வரணும். ஓகேவா? அதுதான் A belongs to A, B belongs to B. அதோட செட்ல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து எழுதுவோம். இதை வந்து நம்ம ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டர்டா எழுதுறது தான் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ 3 சப்டிவிஷன்ஸ் தனித்தனியா பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா இங்கேயும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது A cross B, A cross A and B cross A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல A is equal to 2 minus 2 3, B is equal to 1 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B தான் கண்டுபிடிக்கணும். அப்ப A cross B is equal to என்னோட A செட் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன? 2 minus 2 3 cross நெக்ஸ்ட் B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன? 1, minus 4. ஓகேவா? இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கார்டீசியன் ப்ராடக்ட் இது பண்ணுமா? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? அந்த ஃபார்முலா படி தானே நமக்கும் அந்த ஆர்டர் வரணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா A cross B is equal to, அப்போ எனக்கு இந்த 2 செட் இருக்கு. இந்த 2 செட்ல இந்த ஃபர்ஸ்ட் செட்ல வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டை எடுத்து செகண்ட் செட்ல இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி எழுதுறேன். அதுக்கப்புறம் -2 எடுத்து மத்த அந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட நான் பேர் பண்ணி எழுதிக்கிறேன். அப்புறம் எப்படி தெரியுமா வரும்? இது ஒரு தனி செட். அப்ப நம்ம தனி கர்லி பிரேசஸ் இருக்கு. ஆர்டர் பேர்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு பேர் மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அப்ப 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2, 1 2, -4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இந்த 2க்கு நான் வந்து 1ஐயும் -4ஐயும் பேர் பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் -2 எடுத்துக்கிறேன். அப்ப -2 1, -2 1, -2 -4, -2 -4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 3 கொடுத்திருக்காங்களா? அப்போ 3 1 3 -4, 3 1 3 -4. அப்ப இதுதான் என்னோட A cross B. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு என்ன எடுத்திருக்கேன்? நெக்ஸ்ட் வந்துட்டு A cross A, A cross A. இப்ப என்னோட செட் A வந்துட்டு என்ன? எலிமெண்ட்ஸ் என்ன? 2 -2 3. திரும்பவும் நான் செட் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எழுத போறேன். 2 -2 3. ஓகேவா? இப்போ A cross A என்னோட வேல்யூஸ்ல என்ன இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு 2 எடுத்துக்கிறேன். அப்ப 2 மத்தது கூட கம்பேர் பண்ணும்போது 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட் நான் -2 எடுத்துக்கிறேன். இப்போ -2, 2, -2, -2, then -2, 3. இப்போ இன்னும் 3 இருக்கா? அப்போ 3, 2, 3, -2, லாஸ்ட்ல 3, 3. இதுதான் என்னோட A cross A. இப்ப அடுத்தது என்ன நான் கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்கணும். அப்போ B cross A. அப்போ 1, -4 இது என்னோட செட் B into, அதாவது நம்ம அதை கிராஸ்ன்னு சொல்லுவோம். 2, -2, 3. இப்ப நான் B cross A கண்டுபிடிக்க போறேன். அப்போ B cross A is equal to, நாம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட்டை எடுத்து
ஒரு செட்ல இருக்க எலிமெண்ட் எடுத்து நான் அது கூட கம்பேர் பண்ணி 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் -4 எடுத்துக்கிறேன். -4, 2, -4, -2, -4, 3. இதுதான் என்னோட B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம மூணையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போனோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to B is equal to PQ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ Aவும் எனக்கு P, Q தான், Bவும் எனக்கு P, Q தான். ஃபர்ஸ்ட் நான் A cross B வந்து கண்டுபிடிக்க போறேன். அங்க எனக்கு செட் A வந்துட்டு P, Q, cross Bயும் P, Q தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து A cross B கண்டுபிடிக்க போறேன். A cross B வந்துட்டு என்னது? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து பேர் பண்ணி எழுத போறேன். அப்போ எனக்கு வந்துட்டு P, P, Q. நெக்ஸ்ட் Q எடுத்துக்கிறேன். அப்ப Q, P, Q, Q. இதுதான் என்னோட A cross B. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. அப்போ A cross A is equal to எனக்கு Aவும் P, Q தான், திரும்ப A தான், அப்போ P, Q தான். சேம் ப்ரீவியஸ் மாதிரியே தான். ஓகேவா? அப்போ எனக்கு A cross A is equal to இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம்? சேம் அதே மாதிரிதான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து. அடுத்த செட்ல இது பண்றேன். அப்போ P, P, Q, Q, P, then Q, Q. ஓகேவா? இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் A cross A. நெக்ஸ்ட் வந்துட்டு B cross A. B cross A is equal to B என்னது? எனக்கு P, Q தான். A என்னது? அதுவும் எனக்கு P, Q தான். எனக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு சேமா தான் இருக்கு. அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னா B cross A is equal to சேம் நான் P, 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 Q. So P, P, Q. Then Q, P, Q, Q. இதுதான் என்னோட B cross A. இது வந்துட்டு ரெண்டு வேல்யூஸ்மே, அதாவது எனக்கு ரெண்டு எலிமெண்ட்டுமே ரெண்டு செட்ல ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இதே வந்துட்டு எனக்கு வேற மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கு, இதே நம்பர்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இப்ப ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா 2, 1ன்னு வந்திருக்குமா? அதே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் ஆர்டர் பேர்ன்னு சொல்றோம்? இங்க நம்மளுக்கு செட் A, இங்க செட் Bக்கு இருக்கு. இப்ப நீ சப்போஸ் 1, 2ன்னு எழுதிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். சரியா? இதெல்லாம் நீங்க பார்த்து எழுதிக்கணும். இதுதான் நீங்க காமனா பண்ற மிஸ்டேக்ஸ். இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா A is equal to M and B is equal to null. nullனா எம்டி செட், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் null, எம்டி செட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B. அப்போ A எலிமெண்ட்ஸ் என்ன? எனக்கு M, N. cross B வந்துட்டு எனக்கு எம்டி செட். ஓகேவா? இப்போ என்னோட A cross B என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செட், ரெண்டு செட் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து எம்டி செட் அப்படின்னா நான் அது கூட கிராஸ் பண்ணும்போது எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஆன்சரும் எனக்கு வந்து எம்டி செட்டா தான் வரும். மல்டிப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 into 0 அப்படின்னா 0 இருக்கிறதுனால அது 0 தான். அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க எம்டி செட் இருக்கிறதுனால இங்க ஆன்சர் வந்துட்டு 0 தான். அப்போ இங்க எனக்கு எம்டி செட் தான், சேம் அதே வேல்யூ தான். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா A cross A. A cross A என்னது? M, N cross இதுவும் M, N. ஓகேவா? இப்போ நான் A cross A வந்துட்டு கண்டுபிடிக்க போறேன். A cross A என்னன்னு பார்த்தோம்னா M, N, M, 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 N, N, M, N, N. ஓகேவா? இப்போ நம்ம A cross A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் B cross A. B cross A is equal to B வந்து எனக்கு எம்டி செட்டு, A வந்துட்டு M, N. சேம் இங்கேயும் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு எம்டி செட் இருக்கு. எம்டி செட் கூட நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம்டி செட் தான். அப்போ B cross A is equal to எம்டி செட் தான் நமக்கு. அதுவும் நல் தான். அதை நம்ம நல்னு சொல்லலாம். equal to null ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? அப்போ நம்ம இங்க A cross B, A cross A and B cross A மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸி கான்செப்ட் தான். நீங்க ஃபர்ஸ்டே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். அதையும் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம குயிக் சம்மரி பார்க்கலாம். சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B, B cross A and A cross A. இதை நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும்.
அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது அப்படின்னா ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டையும் பேர் பண்ணி எழுதுறதுதான். அது நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர் ஃபார்மேட்ல எழுதணும். அதாவது எப்படின்னா இப்போ எனக்கு இங்க என்ன செட் இருக்கோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் எழுதணும். ஏ கமா பி அப்படின்னு பிராக்கெட் குள்ளதான் எழுதணும். இப்ப இந்த செட் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ள என்ன எலமெண்ட் இருக்கோ அது இந்த இடத்துல மட்டும்தான் எழுதணும். இந்த செட்ல பி செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த பின்ற பிளேஸ்ல மட்டும்தான் நான் எழுதணும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்ம எழுதணும். ஏன்னா கொஞ்சம் மாத்தி எழுதும் போது நமக்கு வந்து ஃபார்மேட் மாறிடும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 -2 3 b is equal to 1 -4. சேம் நம்ம அந்த 3 தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது என்னோட செட் ஏ, இதோட செட் பி. அப்ப எனக்கு வந்துட்டு 2, 1 2, -4. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து ரெண்டுத்துக்கூடயும் பேர் பண்ணி அடுத்த செட்ல இருக்கிற ரெண்டுத்தையும் நான் பேர் பண்ணி எழுதுறேன். அந்த மாதிரிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன். அப்போ 2 1 2 -4 -2 1 -2 -4 நெக்ஸ்ட் 3 1 3 -4. இது என்னோட A cross B. ஓகேவா? நெக்ஸ்ட் A cross A. இது என்னோட செட் A, இதுவும் செட் A தான். அப்போ 2 2 2, -2 2, -3 சாரி 3. அப்போ 2, 2 2, -2 2, 3 then -2 எடுத்துக்கிறேன். -2, 2 -2, -2 -2, -2, 3. ஓகேவா? then 3 எடுத்துக்கிறேன். அப்ப 3, 2 3, -2 3, 3. ஓகேவா? then இப்ப B cross A கண்டுபிடிக்க போறோம். இது என்னோட செட் B, இது என்னோட செட் A. இப்போ 1, 2 1, -2 1, 3 next -4 எடுத்துக்கிறேன். அப்போ -4, 2 -4, -2 -4, 3. ஓகேவா? இது என்னோட B cross A. இப்ப நம்ம மூணையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க A is equal to B is equal to P, Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு ஏவும் சேம் தான், பியும் சேம் தான். இப்ப எல்லாத்துலயுமே எனக்கு வந்துட்டு இங்க பாருங்களேன் சேமா தான் இருக்கும் ஏவும் பியும். அப்ப இங்க ஆன்சர்ஸும் ஒரே மாதிரிதான் வரும். ஓகேவா? இதுல வரலாம். ஏன்னா எனக்கு செட் ஏவும் செட் பியும் சேம் தான். எப்படி திருப்பி எழுதினாலும் எனக்கு ஒரே மாதிரிதான் வரும். அப்போ P, இதை நான் எடுத்துக்கிறேன். P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் எனக்கு கிடைக்கும். இதுதான் எனக்கு A cross Bயும். சேம் அதே தான். A cross Aக்கும் அதுதான், B cross Aக்கும் அதே தான் எனக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போனோம் அப்படின்னா A is equal to M, N, B is equal to null. nullனா எம்டி செட். ஓகேவா? எம்டி செட்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்? A cross B. A cross Bனா இது என்னோட செட் A, செட் B வந்து எனக்கு எம்டி செட். என்ன எம்டி செட் கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த 1 into 0 அப்படின்னா எந்த நம்பர் கூட 0 மல்டிப்ளை ஆனாலுமே அது 0 தான். அதே மாதிரி எந்த செட்டு கூட எம்டி செட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனாலும் நமக்கு அது எம்டி செட் தான். அப்ப A cross B is equal to எம்டி செட், அது நம்ம நல்லுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் A cross A, இது என்னோட செட் A ரெண்டுமே. இப்ப நான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்ப A cross A is equal to M, 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 N, N, M, N, N. ஓகேவா? இது என்னோட A cross A. then B cross A, இதனோட செட் B, இதனோட செட் A. இங்கேயும் எனக்கு வந்துட்டு என்ன இருக்கு? எம்டி செட் இருக்கு. அப்ப எம்டி செட் கூட நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூவும் எனக்கு ஆன்சர் என்ன? B cross Aக்கு எம்டி செட் தான். அதை நம்ம நல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? A கொடுத்திருக்கிற செட் A, செட் B வச்சு நம்ம 3 சப்டிவிஷன்ஸ்க்கும் A cross B, A cross A and B cross A வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.